பெண்களுக்கு எப்போ அந்த தீட்டு சுழற்சி மாதவிடாய் சுழற்சி ஆரம்பிக்குதோ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு 2 விஷயங்கள் அவங்கள தொந்தரவு பண்ணும். அது அடலசன்ட் ஏஜாக இருக்கட்டும், யங் லேடிஸாக இருக்கட்டும், இல்லை பெரிமெனபாசல் குரூப்பாக இருக்கட்டும், அதாவது அந்த 40-50 வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும். டிஸ்மெனோரியா, மெனோரேஜியா. மாதவிடாய் சுழற்சியோடையே சேர்ந்து மாதவிடாய் ஆரம்பிக்கும் போதோ அதற்கு முன்னாடியவோ இந்த பெயின் வந்தது அப்படின்னா அந்த சுழற்சியோடு அது வருது, அடி வயிற்றில் வலி வருது, கூடவே பேக் பெயின் வருது, அப்படி அந்த யூட்ரஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது, இல்லை யூட்ரஸ் ஓவரிஸ் ரெண்டும் சேர்ந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள், சில டிசீசஸ் இருக்குது. ஸோ அந்த 2த்துலேருந்து வரக்கூடிய வலிக்கு பேர் டிஸ்மெனோரியா. பெல்விஸ், அந்த பெல்விஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பகுதி, அந்த லோவர் அப்டமனில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பெல்விஸ். அந்த பெல்விஸ்க்குள்ளே தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் லேடிஸ்க்கு இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு சில காரணங்கள் உண்டு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியா, ஸ்பாஸ்மாடிக் டிஸ்மெனோரியா, காமன் டிஸ்மெனோரியாஸ். இதெல்லாம் கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியான்றது இப்போ பீரியட் வரத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு வலி இருக்கும். அது வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னும் 3-4 டேஸில் பீரியட் வரப்போகுதுன்னா அவங்களுக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி இருந்தே அந்த வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். ஸ்பாஸ்மாடிக் டிஸ்மெனோரியான்றது எப்போ பீரியட் ஆரம்பிக்குதோ அன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறதுன்றது ஸ்பாஸ்மாடிக் டிஸ்மெனோரியா. இது ஒரு ஹிஸ்ட்ரி கேட்குறதன் மூலமாகவே இந்த பர்சனுக்கு எந்த பகுதியிலேருந்து எந்த டிசீஸ்னால் அவங்களுக்கு இந்த வலி ஆரம்பிக்குதுன்றது ஒரு தேர்ந்த மகப்பேறு மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், அதாவது மெனோரேஜியான்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ we have come to a terminology of heavy menstrual bleeding. அதாவது ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குறைந்தபட்ச அளவு அப்படிங்கிறது தான் ஒரு ப்ளீடிங் மாதத்துக்கு ஒரு முறை ஆகணும். ப்ராபப்ளி 3 to 5 days ஆஃப் த மந்த் வரைக்கும் அவங்களுக்கு பீரியட் வருது. ஒரு நாளைக்கு ப்ராபப்ளி ஒரு 2 to 3 pads அவங்க மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ளீடிங். இந்த ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக போகும்போது அதுக்கு பேர் தான் ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங். கட்டி கட்டியாக போகிறது, சோர்வு ஏற்படுறது, அதாவது ஒரு நாளைக்கு 4-5 பேட் 10 பேடெல்லாம் மாற்றிட்டு அதை நார்மல்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. லேடிஸ் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உடம்புல மாற்றங்கள்ன்றது எப்போ வேணாலும் வரும். ஸோ அந்த மாற்றங்கள் வரும்போது இது மாற்றங்களே இல்லை, என் உடம்புல இது ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று கூட நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவங்களுக்கு 4.5 தான் இருக்குது ஹீமோக்ளோபின். அவங்க நார்மலாக உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சோர்வாக இருக்குது டாக்டர், ஒரு 2-3 மாதமாக. உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இவ்வளோ கம்மியாக இருக்கே, உங்களுக்கு தீட்டு பிரச்சனை இருக்கா, மாதவிடாய் தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு தடவை பீரியட் அப்போவும் நான் ஒரு நாளும் 7-8 பேடு மாற்றுவேன். நிறைய கிளாட்ஸ் எல்லாம் போகும். அந்த நேரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதை தவிர வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதுதானே பிரச்சனையேப்பா, பிரச்சனையே அதுதானே. அந்த பிரச்சனையே இல்லைன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கக்கூடாது. ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதை ப்ராப்ளமாக நம்ம பார்க்க கற்றுக்கணும். ஸோ டிஸ்மெனோரியாவும் அப்படி தான், ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஆர் மெனோரேஜியாவும் அப்படி தான். அந்த லேடியாக அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேயோ இல்லை அப்பா அம்மாக்கிட்டேயோ இல்லை கூட இருக்கிறவங்கக்கிட்டேயோ இது எனக்கு வழக்கத்தை விட வித்தியாசமாக இருக்குது, இந்த ப்ராப்ளம் எனக்கு இதுக்கு முன்னாடி இல்லை, எனக்கு திடீர்னு இந்த 2-3 மாதமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு வாயை திறந்து சொன்னால் மாத்திரம்தான் அவங்களுக்கும் இது இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கு. இப்போ இந்தியான்ற ஒரு ஊரில் நம்ம நகரங்களை மாத்திரம் பற்றி பேசக்கூடாது. கிராமங்கள் இருக்குது, சிறிய டவுன்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியலி எஃபிஷியண்ட்டாக இல்லாத லேடிஸ் இருப்பாங்க. they are all dependent, most women are dependent on their own people to bring them for medical care. ஸோ நமக்கு இருக்கிற பிரச்சனையை இருக்குதுன்னு சொன்னால் மாத்திரம்தான் நம்ம மருத்துவ உதவி இவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரையோ இல்லை அந்த மருத்துவமனையவோ அவங்க நாடுவாங்க. ஸோ அந்த ஃபைப்ராய்ட்ஸ், அடினோமயோசிஸ், endometrial hyperplasias, endometriosis,
pelvic infections. இது எல்லாம் வந்து these are the common disorders and sometimes tumors, malignancy, அதாவது கேன்சருக்கான அறிகுறிகள். இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து இந்த 2 விஷயத்தை ஏதாவது ஒன்றோ இல்லை 2ஐயுமே வந்து ஏற்படுத்தும். சிறிய அல்ட்ராசவுண்ட், சிறிய மெத்தட்ஸ், அதாவது அல்ட்ராசவுண்ட், பிளட் இவாலுவேஷன், இதை பண்ணுறதன் மூலமாக அதுக்கு காரணத்தை அறிஞ்சு உங்களால் அதை குணப்படுத்திக்க முடியும். தயவு செஞ்சு செய்யுங்க. தேங்க்யூ.